ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறாவும் அவங்க வள்ளியும் வீட்டு வாசலே நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ வீராட்ட பிருந்தாவும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, நல்ல மழை வர மாதிரிக்கு தெரியுது, நீ அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ளே வர சொல்லு அப்படிங்கும்போது இப்போ வீரா சொல்கிறாங்க, அவங்க என்னதான் சொல்லி நம்மளை மிரட்டினாலும் சரிதான், நான் அதுக்கு பண்ணிய மாட்டேன், அவங்க இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு வீரா கோவத்தோட பேசியிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் வள்ளிட்ட சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறது கேளு, நல்ல மழை வர மாதிரி தெரியுது, நீ பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி போயிரு அப்படிங்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி தான், நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், உன் பாட்டுக்கு உன் வேலையை பாருடா அப்படின்னு வள்ளி கோவத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணிட்டு அவங்க அத்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது, இந்த வள்ளி வேற அங்கே உட்காந்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, எப்படி பார்த்தாலும் சரி வீராவோட மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அங்கே என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது அப்போ அவங்க அத்தையும் சொல்கிறாங்க, ஆமாம் கண்மணி, ஒருவேளை நம்ம அங்கே வந்தது தப்பாக போச்சுது அப்படிங்கும்போது, இல்லை நம்ம வந்தது அங்கே கரெக்டு தான், ஆனால் வள்ளி அங்கே விட்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு அப்படிங்கிறாங்க. ஆமாம், வள்ளியை தான் அவங்க மாமா எவ்வளோ கூப்பிட தானே செய்தாரு, ஆனால் அவங்க தானே வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருந்துட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இப்போ என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லி கண்மணி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே காட்டுறாங்க வீராவோட வீட்டை. அப்போ நல்ல மழை வந்துடுது. அப்போ எதிர்க்க வீட்டிலலாம் சொல்கிறாங்க, ஐயோ இந்த மாப்பிள்ளையும் அவங்க அத்தையும் நல்ல மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ கூட அந்த வீராவோட மனசு மாறாமல் அங்கே பாரு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்ற வீட்டில் இருந்தவங்களாம் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள திட்டத்தை அவங்க பிருந்தா சொல்கிறாங்க, அக்கா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் நம்மளை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் நல்ல மழையில் அவங்க ரெண்டு பேரும் நனைஞ்சிட்டு இருக்காங்கக்கா அப்படிங்கும்போது அப்போ மாறனுக்கு பிருந்தா ஒரு கொடை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ மாறன் கொடை எடுத்துகிட்டு போய் வள்ளிகிட்ட சொல்கிறாங்க, அத்தை இந்த கொடைக்குள்ளவா மழையில் நனையாது அப்படிங்கும்போது, டேய் இப்போ நான் உன்ட்ட கொடை கேட்டேன்னா என்ன, பேசாமல் போறியே இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளி கோவத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது, நான் சொல்கிறது கேளுத்த, உனக்கு மழையில் நனைஞ்சா உனக்கு பிடிக்காது, அப்புறம் உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படிங்கவும், ஆனாலும் வள்ளி பிடிவாதமாக அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க, நான் சொல்கிறது கேளுத்த, மழையில் நனையாத, நான் சொல்கிறது கேளுன்னு எவ்வளவோ மாறன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வள்ளி எதுவுமே காதில் வாங்காமல் இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது வீரா கொடை எடுத்துகிட்டு அவங்க வள்ளிக்கு அவங்க கொடையை கொடுக்கவும், இதை பார்த்ததுமே வள்ளி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா மாறா, என்னதான் இருந்தாலும் வீராவோட மனசில் நான் இருக்க தான் செய்தேன், எனக்கு மழையில் நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா கொடை எடுத்துகிட்டு வந்திருக்கிறா பாரு அப்படிங்கும்போது இதை பார்த்துட்டு மாறனும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வள்ளி பார்க்குறாங்க, ரெண்டு பேருமே கொடையை வள்ளிக்கு பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் மழையில் நனைஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்ன ரெண்டு பேரும் மழையில் நனைஞ்சிட்டு இருக்கிறீங்க, ரெண்டு பேரும் இந்த கொடைக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அணைச்ச மாதிரிக்கு அவங்க வள்ளி பிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வீரா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீராவோட அம்மாவும் பிருந்தாவும் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, அத்தை நீ ஜெயிச்சிட்ட போலுக்கத்து அப்படிங்கும்போது வள்ளி சொல்கிறாங்க, கட்டாயம் இதை நடக்கும்னு நினச்சா அதே மாதிரிக்கு நடந்து போச்சுது, வீராவோட மனசில் ஒன்று நான் இருக்க தான் செய்தேன் அப்படின்னு வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வீராவுக்கு அவங்க முத்தம் கொடுக்குறாங்க. வீரா உண்மையிலே சொல்ல போனால் நீ மாறிட்டேன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் உண்மையிலேயே உன் மனசு மாறலை, உன் மனசில் பழைய இடத்துல நான் இருக்க தான் செய்தேன், எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எப்படி இந்த ஒரு கொடைக்குள்ள நீங்கள் ரெண்டு பேரும் வந்தீங்களோ அதே மாதிரிக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வள்ளி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி வீரா, நீ மழையில் நனைஞ்சிட்டு இருக்காது, நீ வீட்டுக்குள்ளே போகுமா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் வீரா அவங்க வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா வள்ளி மாறன் கிட்ட சொல்கிறாங்க, சரி மாறா நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அண்ணா வேற அங்கே தனியாக இருந்துட்டு இருப்பார் அப்படிங்கவும், என்னத்தை சொல்கிற, என்னை விட்டுட்டு நீ தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ வீராவை கூட்டிகிட்டு தானே போவேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டு இருந்த, இப்போ என்னென்னா பாதிலேயே என்னை கழட்டி விட்டுட்டு போறி அப்படின்னு வீரா சொல்லும் போது, டேய் வீரா அதெல்லாம் உன் கூட கண்டிப்பாக வருவாடா, அவன் மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு அந்த நம்பிக்கையை வீரா கொடுத்துட்டா, அதனால எனக்கு தெரிஞ்சு போச்சுது, வீராவோட மனசு கண்டிப்பாக மாறிடும், உன் கூட வருவா பாரு அப்படின்னு சொல்லவும், அத்தை நீ என்னை விட்டுட்டு போகாதத்தை அப்படின்னு மாறன்னு சொல்கிறாங்க. அட போடா, எனக்கு உங்களெல்லாம் விட எனக்கு எங்கள் அண்ணன் தான் முக்கியம், எங்கள் அண்ணனை வர நான் தனியாக விட்டுட்டேன், அவர் இல்லாமல் நான் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன், நான் எங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வள்ளி கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு மாறன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. அப்போ வீராட்ட அவங்க அம்மாவும் பிருந்தாவும் சொல்கிறாங்க, நீ வீரா நீ இந்த அளவுக்கு மனசு மாறும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ வீரா சொல்லியிருந்தாங்க, நான் அவங்களுக்கு இந்த கொடையை கொடுத்தனால என்னுடைய மனசு மாறிடுன்னு சொல்லி மட்டும் நீங்கள் நினைச்சிடவே செய்யாதீங்க, என்னுடைய மனசு அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா பாட்டுக்கு அவங்க ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, அக்கா
அக்காவோட மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு, அது தெரிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க. நீ என்னடி சொல்கிற அப்படின்னா அவங்க அம்மா கேட்கும்போது, ஆமாம்மா அக்கா மனசில் வந்து மாமா வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு, அதனால தான் அக்கா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. எனக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா, கூடிய சீக்கிரத்தில் அக்காவோட மனசு மாறிடும் அப்படின்னு பிருந்தா வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வள்ளி வந்து வீட்டுக்கு வந்துடுதாங்க. வள்ளி வீட்டுக்கு வந்தது பார்த்ததுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இந்த வள்ளி வந்து வீராவோட தான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்போ ஒருவேளை வீரா வீட்டுக்கு வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லி அவங்க அதிர்ச்சி அடையும் போது, என்ன நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் ஏன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு வந்து வள்ளி அவங்க சொல்கிறாங்க கண்மணிகிட்ட. இல்லை நீங்கள் வரமாட்டேன் வீராவோட தான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்போ வீராவும் உங்கள் கூட வந்துட்டாலோ அப்படிங்கும்போது, ஆமாம் வீராவும் என் கூட வந்திருக்கா அப்படின்னு வந்து வள்ளி சொல்லவும், இது கேட்டதுமே கண்மணியும் அவங்க அத்தையும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து கண்மணி கேட்குறாங்க, என்னது வீராவோட மனசை மாற்றி நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது, ஏன் கண்மணி இந்த அளவுக்கு நீ அதிர்ச்சி அடைகிற, நீ நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் வீரா வந்து வீட்டுக்கு ஒன்றும் வரலை, நான் மட்டும் தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கண்மணி கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலையை நான் வேற பயந்துட்டேன், இந்த அம்மா வேற வீராவோட தான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்து சபதம்லாம் போட்டுட்டு இருந்ததை, ஒருவேளை வீராவோட மனசு மாற்றி அவங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷத்தில் நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு கண்மணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்போ வள்ளிட்ட கேட்குறாங்க, நீ வந்து வீராவோட உதனம் வருவேன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனால் வீரா வரலையே அப்படின்னு கேட்கும்போது, வீரா கண்டிப்பாக ஒரு நாள் வரதான் செய்வா, வீராவும் மாறனும் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், வீராவோட மனசு மாறவே மாறாது, அவள் கண்டிப்பாக வரப்போகிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படியே கண்மணி நீ அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு வந்து வீரா எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தா, அதனால தான் நான் அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு வந்தேன், அதனால கண்டிப்பாக வந்து வீராவோட மனசு கூடிய சீக்கிரத்தில் மாறும், மாறனோட வீரா வந்து இந்த வீட்டுக்கு வரதான் போகிறான், நான் ஆரத்தி எடுக்க தான் போகிறேன், கூடிய சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது அப்படின்னு வள்ளி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அத்தை வந்து கண்மணி கொஞ்சம் தனியாக வா அப்படின்னு சொல்லி கண்மணி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறாள், அப்போ வீராவோட மனசு மாறிடுமா அப்படிங்கும்போது, அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் கண்மணி வீராவோட மனசு மாறாது அப்படிங்கிறாங்க. இல்லையே கண்மணி வந்து இந்த அளவுக்கு நம்பிக்கையாக சொல்லிட்டு போகிறத பார்த்தாக்கி எனக்கு என்னமோ வீராவோட மனசை மாறிடுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்குது அப்படிங்கும்போது, அத்தை நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, வீராவோட மனசு அவ்வளோ சீக்கிரம் மாறாது, அப்படியே மாறினாலும் நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு கண்மணி சொல்லும்போது, ஒருவேளை வீரா அந்த வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுறதுக்கோ மனசு மாதிரி அப்படிங்கும்போது, அப்படிலாம் வரமாட்டா, அப்படியே வந்தாலும் நான் சும்மா விட்டுருவேனா என்ன, நான் விட மாட்டேன், நீ ஒன்றும் பயப்படாதத்தை, நீ சொல்கிறத பார்த்தாக்கி எனக்கே வந்து கொஞ்சம் டவுட் ஆகிருது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் வந்து மலையில் நனைஞ்சிட்டு நிற்கும் போது அப்போ வீரா வராங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு உங்கள் அத்தை சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து நம்பிக்கையோடலாம் அங்கே இருந்துட்டு இருக்காத, நான் கண்டிப்பாக என் மனசு மாறாது, நான் உன் கூட வரவும் மாட்டேன், அதனால் நீ பேசாமல் வந்து நீ உங்கள் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லவும், அப்போ மாறன் சொல்கிறாங்க, இல்லை வீரா நான் போக மாட்டேன், நான் போகிறதா இருந்தால் தான் நாங்கள் வந்திருக்கவே மாட்டேனே, நான் எதுக்காக இங்கே இருந்துட்டு இருக்கிறேன், நீ என் கூட வரணும், அதுக்காக தானே உனக்காக நான் இருந்துட்டு இருக்கிறேன், நீ வா நம்ம வீட்டுக்கு போகிற அப்படிங்கும்போது, என்ன நானும் சொல்லிகிட்டே இருக்கிறேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற, என் கழுத்தில் நீ கட்டின தாலி இருக்குன்னு சொல்லிட்டு தானே இப்படிலாம் நீ வந்து நின்றுட்டு இருக்கிற, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த தாலியை கழட்டி கொடுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனாலும் இந்த தாலியை நான் போட்டிருக்கிறேன்னா அதுக்கு எங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் தான் காரணமே தவிர எந்த காரணமும் கிடையாது, நீ தாலியை வந்து என் கழுத்தில் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு நானும் தாலியை கலட்டாமல் இருக்கிறேன்னு சொல்லி நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்காத, அவங்க ரெண்டு பேருக்கும் மரியாதை கொடுக்கறனால தான் அந்த தாலியை இன்னும் நான் கலட்டாமல் நான் கழுத்தில் போட்டிருக்கிறேன், இல்லைன்னா நீ கெட்டின நேரத்துலையும் உன் முகத்தில் தூக்கி நான் வீசிருப்பேன் அப்படின்னு வீரா வந்து ரொம்பவே கோவத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் வந்து எதுவுமே பேசாமல் அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கிட்ட நான் பேசுறதுலாம் விளையாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ மாறன் சொல்கிறாங்க, நீ என்ன பேசினாலும் சரி தான், உன் மனசில் நான் இருக்குன்னு எனக்கு தெரியும் வீரா, நீ வந்து என்னை இந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக தான் நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, அப்போ வீரா சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுன்னா நீ வந்து என் மனசில் இருக்குன்னு சொல்லிட்டு நீ நம்புவ அப்படிங்கும்போது, நீ என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேன், நீ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம், அப்படி சேர்ந்து கூட வாழ விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம கொஞ்ச நாள் வாழ முடியலன்னா நீ கண்டிப்பாக வந்து உன் இஷ்டப்படி நீ என்ன முடிவு எடுக்கணுமோ நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க, அதனால நான் சொல்கிறத கேளு அப்படிங்கும்போது, அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க, நீ என்ன சொல்ல வர அப்படிங்கும்போது, ஆமாம் வீரா நான் சொல்கிறத கேளு, நீ என் கூட வீட்டுக்கு வா, நம்ம ஒரு மாதம் சேர்ந்து இருக்கலாம், அதுக்கப்புறமும் உன் மனசு மாறலைன்னா நீ பாட்டுக்கும் உன் வீட்டுக்கு வந்துரு, நான் உனக்கு எந்த வித தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வீரா வந்து ரொம்பவே குழப்பமடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. நீ வந்து என் கூட ஒரு மாதம் இரு, அப்படியே உன் மனசு மாறலைன்னா நீ தாராளமாக நீங்கள் வந்துடலாம், உன்னை நான் எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாறன்னு சொல்லவும், இது கேட்டதுமே வீரா வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுமே அவங்க வந்து ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நான் மாறன் கூட நான் போகிறேம்மா அப்படிங்கிறாங்க.
இப்படி சொன்னதுமே பிருந்தாவும் அவங்க அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பிருந்தா கேட்குறாங்க, என்னக்கா நீ உண்மையை தான் சொல்கிறியா, நீ மாமா கூட வீட்டுக்கு போறியான்னு கேட்கும்போது ஆமா நான் அவர் கூட போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி திடீர்னு முடிவை மாற்றிக்கிட்டு அப்படிங்கும்போது ஆமாம் என் முடிவை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், நீ சொல்லுறது கேட்டாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இது கண்மணிட்டு நீ சொல்லிட வேண்டாமா அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து வீரா வந்து அவங்க மாறன்ட்டு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த ஒரு மாதம் நம்ம சேர்ந்து இருக்கிறதும் அதுக்கப்புறமா நான் பிரிஞ்சு வரதும் இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு வீரா சொல்லவும் மாறனும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க. வள்ளி சொன்ன மாதிரிக்கு வீராவும் மாறனும் வந்து அவங்க ராமச்சந்திரனோட வீட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீராவோட மனசு மாறுமா, மாறனோட சேர்ந்து வாழ்வாங்களா, இவங்க ரெண்டு வரையும் சேர விடாம கண்டிப்பாக கண்மணி தடுப்பாங்க. அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.